வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் ராகவ விஷன் தொலைக்காட்சி சார்பாக இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகளுடன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி. சுதந்திர தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் தேசிய கொடியுடன் படகு அணிவகுப்பு. ஆரோவில்லில் போன்ஃபயர் தீப்பிழம்பில் ஜொலித்த மாத்தீர் மந்திர். ஏராளமானோர் கூட்டு தியானம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் அரசு கட்டிடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. இனி விரிவான செய்திகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை முன்பு வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவு காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பதக்கங்களை மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதனையடுத்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இவ்விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி, பல புதுமைகளை கொண்ட மாநிலமாக புதுச்சேரி பார்க்கப்படுகிறது என பெருமிதம் கொண்ட அவர், புதுச்சேரி கூட்டுறவு வங்கி மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட விவசாய கடன் சுமார் 13,36,00,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளது. இதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது என்று தெரிவித்தார். நடப்பு கல்வியாண்டில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு காலணிகள் மற்றும் புத்தக பைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், விடுதலை அடைந்த இந்தியாவின் 100வது சுதந்திர தினம் நாம் கொண்டாடும் போது புதுச்சேரி மாநிலம் அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக திகழ வேண்டும் என்பது எனது எண்ணமாகும். அதற்கு அரசோடு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றாகும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியின் பாரம்பரியமிக்க பள்ளியாகிய மாணவர்களின் அணிவகுப்பு KSP மேல்நிலைப் பள்ளி சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் படகுகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கடற்கரை சாலை டாக்டர் அம்பேத்கர் மணிமண்டபம் எதிரில் கடல் பகுதியில் மீன்பிடி படகுகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். படகு அணிவகுப்பில் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த 50 விசைப்படகுகள் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏந்தி அணிவகுத்து சென்றன. அப்போது தேசிய கொடியின் வண்ணங்களில் பலூன்களும் பறக்கவிடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் மீன்வளம் மற்றும் கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆரோவில்லில் அமைந்துள்ள மாத்தீர் மந்திர் அருகில் போன்ஃபயர் ஏற்றப்பட்டு ஏராளமானோர் கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில். இங்கு இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிலையில் சுதந்திர தினமான இன்று அதிகாலையில் உலக அமைதி வேண்டி ஆரோவில் மாத்தீர் மந்திர் அருகே உள்ள ஆம்பி தியேட்டரில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு போன்ஃபயர் ஏற்றி கூட்டு தியானம் செய்யப்பட்டது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள், உள்ளூர் கிராம மக்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இந்த போன்ஃபயர் ஜுவாலையில் அருகில் இருந்த மாத்தீர் மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்ததை கண்டு அனைவரும் ரசித்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் அரசு கட்டிடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. புதுச்சேரியில் சுதந்திர தின விழா கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி கொடியேற்றி சிறப்புரை நிகழ்த்தினார். இதனையடுத்து கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில்
காவல்துறை சிசிடிவி கேமரா கொண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சுதந்திர தின விழாவையொட்டி துணைநிலை ஆளுநர் மாளிகை, சட்டசபை வளாகம், தலைமைச் செயலகம், காந்தி சிலை உட்பட தலைவர்கள் சிலை மற்றும் முக்கிய அரசு கட்டிடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பொதுமக்கள் பொழுதுபோக்கும் இடங்களான பாரதி பூங்கா, கடற்கரை சாலை மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்டதால் ஜொலித்து வருகின்றது. இதனை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் வெகுவாக ரசித்து புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர். காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நமது நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணா நகர் பகுதியில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அவரது தொண்டர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நரேந்திர மோடி விச்சார் மஞ்ச் மற்றும் மிஷன் நியூ இந்தியா அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. சாரம் வெங்கடேஸ்வர நகரில் அமைந்துள்ள நரேந்திர மோடி விச்சார் மஞ்ச் மற்றும் மிஷன் நியூ இந்தியா அலுவலகத்தில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பாளர் உன்னிகிருஷ்ணன், மாநில துணை அமைப்பாளர் வரிஜாக்ஷன், செயலாளர் பாலன், அமைப்பு செயலாளர் பவித்ரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் உறுப்பினர்கள் ராஜ், சதீஷ், சந்துரு, எபினேசன், விமல் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அக்டோபர் மாதத்தில் மாபெரும் திருக்குறள் மாநாடு நடைபெற உள்ளது. உலக திருக்குறள் மையம் சார்பில் மாபெரும் திருக்குறள் மாநாடு மற்றும் அசிஸ்ட் உலக சாதனை நிகழ்வு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதாக உலக திருக்குறள் மைய துணைத் தலைவர் சந்திரமௌலி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வைஸ்மென் பள்ளி வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில், உலக திருக்குறள் மையம் சார்பில் மாபெரும் திருக்குறள் மாநாடு மற்றும் அசிஸ்ட் உலக சாதனை நிகழ்வு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதுச்சேரி வேல்ராம்பட்டு வைஸ்மென் பள்ளியில் நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் 133 அடி திரைச்சீலையில் 1330 திருக்குறள் எழுதும் நிகழ்வு, 30 மணி நேரம் திருக்குறள் முற்றோதல் நிகழ்வு, கட்டுரை அரங்கம், கவியரங்கம், சிறுகதை அரங்கம், திருவள்ளுவர் ஓவியம் 13 அடி உயரத்தில் வரைதல் மற்றும் 1330 நபர்கள் ஒரே நிமிடத்தில் 10 திருக்குறள் ஒப்பித்தல் நிகழ்வு ஆகியவை நடைபெற உள்ளது என தெரிவித்தார். இதில் செவாலியே கலைமாமணி பிஜி சந்தோஷம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளதாகவும் 33 அமைப்புகளுக்கு திருக்குறள் விருது வழங்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் திருக்குறளை சார்ந்த நடனம், பாடல், நூல் வெளியீட்டு விழா மற்றும் பட்டிமன்றம் போன்ற நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் கவிதைகள், சிறந்த கட்டுரைகள், சிறுகதைகள் ஆகியவை வரவேற்கப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தலைப்பில் கட்டுரை, தன்னெஞ்சறிவது என்ற தலைப்பில் கவிதை, எண்ணிய எண்ணியாங்கு என்ற தலைப்பில் சிறுகதையும் எழுத வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பேட்டியின் போது கவிஞர் கலா விசு, பள்ளியின் துணை முதல்வர் பாலமுருகன், புதுவை மக்கள் தமிழ்ச்சங்க செயலாளர் ஆசிரியர் செல்வமணி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுவை இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக் சங்கத்தின் அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுவை இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக் நலச்சங்கம் அலுவலகத்தில் இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கோவிந்தசாமி வரவேற்புரையாற்ற நலச்சங்க பாதுகாவலர் லெப்டினன்ட் ஜெனரல் AK சட்டர்ஜி தேசிய கொடியேற்றி வைத்தார். நலச்சங்க தலைவர் பெருமாள் சங்க பாதுகாவலருக்கு சால்வை அணிவித்தும், சங்க மூத்த உப தலைவர் ஜோதிகுமார் அவருக்கு மலர் சென்று கொடுத்தும் வரவேற்றார்கள். விழாவிற்கு வந்திருந்த அனைத்து வீர தாய்மார்களுக்கும் சங்க பொதுச் செயலாளர் தேவராஜி பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவில் பெருவாரியான முன்னாள் ராணுவ வீரர்களும் அவர்களது குடும்பத்தார்களும் அப்பகுதி வாழ் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைவருக்கும் தேநீர் விருந்து மற்றும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்க செயலாளர் பாலையா, தனுஷு, பொருளாளர் ரவிச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர்கள் தட்சிணாமூர்த்தி, துளசிதாஸ், கிருஷ்ணமூர்த்தி, சுப்புராயன், உதயசங்கர் மற்றும் லட்சுமிகாந்தம் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவின் நிறைவாக சங்க உப தலைவர் பரமசிவம் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் மதிய உணவு அளித்தார். நிகழ்ச்சி நிறைவாக குணசேகர் நன்றியுரையாற்றினார். வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நமது இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வருவாய் அதிகாரி புவனேஸ்வரி, வட்டாட்சியர் சேகர், துணை வட்டாட்சியர் நித்யானந்தன் மற்றும் வருவாய் அதிகாரிகள், கிராம நிர்வாக அலுவலர்கள், வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டு
தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தி தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள், இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். வானூர் ஊராட்சியில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டது. வானூர் ஊராட்சி ஒன்றியத்தில் திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் உள்ள TPR திருமண மண்டபத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடுகள் கட்டுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட கலெக்டர் பழனி தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பொன்முடி பங்கேற்று வானூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 377 பயனாளிகளுக்கு 13,34,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் கழிவறையுடன் கூடிய வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌத சிகாமணி, கூடுதல் கலெக்டர் சுருத்தஞ்சய் நாராயணன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், வானூர் ஒன்றிய சேர்மன் உஷா முரளி, துணை சேர்மன் பருவ கீர்த்தனா விநாயகமூர்த்தி, கோட்டக்குப்பம் நகர்மன்ற சேர்மன் ஜெயமூர்த்தி, ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், கவுன்சிலர்கள் புவனேஸ்வரி ராமதாஸ், காமாட்சி விஜயரங்கன், வானூர் பிடிஓக்கள் கார்த்திகேயன், தேவதாஸ் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர்கள் முரளி, ராஜு உட்பட பலர் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் 8ஆம் நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையன்று திருத்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பான முறையில் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் நாளான காலை அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், இளநீர், பழ வகைகள், பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்களால் அலங்கரித்து மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக அவருக்கு விழா குழுவின் சார்பில் பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் அங்கு தரிசனத்திற்கு கூடியிருந்த குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரத மாதா அலங்கார பெண் குழந்தையுடன் இனிப்புகள் வழங்கி சுதந்திர தினத்தை சிறப்பித்தார். இதில் உபயதாரர்கள் முத்து, சுப்பிரமணி, நடராஜன், எழில், ராஜா, விக்கி உறுப்பினர்கள் சார்பில் இணைந்து 8ஆம் நாள் உற்சவ விழாவை வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் கோவில் திருப்பணி குழுவினர், மக்கள் குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வீராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வருகின்ற 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஆடி பெருவிழாவில் 9ஆம் நாள் திருவிழாவில் காலை திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு குப்பம் பகுதியில் உள்ள பூங்காவனம் செட்டியார் அரசு தொடக்கப்பள்ளியில் 150க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா மற்றும் லட்டு வழங்கப்பட்டது. இதில் மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பொருட்களை வழங்கினார். இதில் மாநில பொருளாளர் தமிழ்மாறன், மாநில செயலாளர் ஜெயக்குமார், மாணவர்கள் அணி இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காலாப்பட்டு தொகுதி துணை செயலாளர் வேலு அபிராமி செய்திருந்தனர். கூட்டுறவு சர்க்கரை ஆலை இந்த ஆண்டே திறக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இவ்விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று 200 மாணவ மாணவியருக்கு இலவச லேப்டாப் வழங்கினார். பின்னர் சமூக நலத்துறை மூலம் 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகளில் மூவர்ண கொடி ஏற்ற மாணவர்களுக்கு கொடியினையும் வழங்கினார். இதில் கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி, ஆணையர் எழில்ராஜன், பாரதிய ஜனதா பிரமுகர் முத்தழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். லிங்காரெட்டிப்பாளையம் பள்ளியில் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்ததாவது: அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை, புத்தகம், லேப்டாப்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு புத்தக பை மற்றும் ஷூ வழங்கப்படும். பான்கோஸ் மேல்நிலைப் பள்ளி அரசு பள்ளியாக வெகு விரைவில் மாற்றப்படும். கூட்டுறவு சர்க்கரை ஆலையை இந்த ஆண்டை இயக்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்றும், இதற்காக தனி அதிகாரி நியமிக்கப்பட்டு தனியார் பங்களிப்புடன் இயக்க ஆவண செய்யப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். உப்பளத்தில் அமைந்துள்ள புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளியில்
சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள புனித மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினியை வழங்கி சிறப்புரையாற்றி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை ஆரோக்கிய சகாய செல்வம் கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சுதந்திர தின சிறப்புரையை ஆற்றினார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக சலோம் மாநில கல்வி பணி ஆலோசகர் அருட்சகோதரி ஜெபமாலை மேரி, துணை தாசில்தார் ராஜேந்திரன், முன்னாள் மாணவர் அருள் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி மோட்ச புஷ்பராணி ஆகியோர் விழாவில் சிறப்புரையாற்றினர். பள்ளி மாணவர்கள் பிரமிடு, ட்ரில், யோகாசனம் மற்றும் பலவிதமான கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மூலம் தங்களது சிறப்பு திறமைகளை வெளிப்படுத்தி எல்லோரையும் மகிழ்வித்தனர். அருட்சகோதரிகள், இருபால் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்ட விழா சிறப்புடன் நடைபெற்றது. விழா முடிவில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வளாகத்தில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மேலும் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், எண்ணற்ற உயிர்களை தியாகம் செய்து போராடி பெற்ற இந்த விடுதலையை கொண்டாடி மகிழ்வோம் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்காக என்றென்றும் பாடுபடுவோம் எனவும் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் துறை முதுநிலை கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன், கதிரவன், தேவி மற்றும் நல அதிகாரிகள், நல ஆய்வாளர்கள் உட்பட ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலய பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. வளர்ந்த இந்தியா என்ற கருப்பொருளின் அடிப்படையில் முன்னேற்றம் அடைந்த இந்தியா என்னும் குறிக்கோளை முதன்மையாக கொண்டு 78வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலய பள்ளியில் கொண்டாடப்பட்டது. சுதந்திர தினம் பற்றி சிறப்பு செய்தியாக பள்ளி தாளர் புவனா வாசுதேவன் மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். மேலும் விழிப்புணர்வு, தேசப்பற்று ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களின் பேச்சு போட்டி, ஓவியம், நடனம், நாடகம், யோகாசனம், பாடல், கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், நேரு மாமா, மகாத்மா காந்தி, அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், பாரத மாதா, நாட்டின் பிரதம மந்திரி ஆகிய மாறு வேடங்களில் உடையணிந்து மாணவர்கள் போட்டிகளில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு ஓய்வு பெற்ற கணித பேராசிரியர் துளசி வரவேற்புரை வழங்கினார். ஓய்வு பெற்ற இயற்பியல் ஆசிரியர் உமாநாத் காந்தி நன்றியுரை ஆற்றினார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6555 ரூபாய். 1 பவன் 52,440 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 855 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் தேசிய கொடியுடன் படகு அணிவகுப்பு. ஆரோவில்லில் போன்ஃபயர் தீப்பிழம்பில் ஜொலித்த மாத்தீர் மந்திர். ஏராளமானோர் கூட்டு தியானம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் அரசு கட்டிடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.